2 காலம் உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சொந்த காலையில நிக்க கத்துக்கிட்டேன். இப்பெல்லாம் பேசினா செந்திலுக்கு வேணா வேலை கிடைக்கலாம், ஆனா நம்மளுக்கு டேய் வரமா படிடா. நீ ஃபர்ஸ்ட் இதை புடிடா. ATS டிடிஎஸ் ஓகே. அதென்ன ஏடிஎஸ்? அத்தை பண்ணா சொல்றேன். ATSனா அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். இது ஒரு சாஃப்ட்வேர். குட்டி குட்டி கம்பெனில ஸ்டார்ட் பண்ணி அமேசான், ஆப்பிள் மாதிரியான Fortune 500 கம்பெனிஸ் வரைக்கும் மேக்ஸிமம் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு டிஜிட்டல் HR. ஒரு ஜாப் ரோலுக்கு n நம்பர் ஆஃப் ரெஸ்யூமேஸ் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி செலக்ட் பண்றது HR ஒரு பெரிய தலைவலியான ப்ராசஸா இருக்கும். சோ இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது. இந்த ATS நம்மளோட ரெஸ்யூமேஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி அதுக்கு பிடிச்சிருந்தா செலக்டட், பிடிக்கலனா அன்செலக்டட் அப்படின்னு சொல்லிடும். அந்த ATS செலக்ட் பண்ண ரெஸ்யூமேஸை மட்டும் HR எடுத்து பார்த்து ஓகே பண்ணிடுவாரு. இந்த ATSக்கு நம்மளோட ரெஸ்யூமே பிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட ரெஸ்யூமே இந்த 6 கிரைட்டீரியாக்குள்ளார இருக்கணும். ஃபர்ஸ்ட், சிம்பிளா இருக்கணும். நிறைய இமேஜஸ், கிராபிக்ஸ், இன்விடேஷன்ல வர மாதிரியான மாடல்ஸ், கலர்ஸ் இதெல்லாம் இல்லாம கீப் இட் சிம்பிள். நம்ம எந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரியான கீவேர்ட்ஸ் நம்மளோட ரெஸ்யூமேல போட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், இன்ஸ்டால பயோ எழுதுற ஃபாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம ப்ரொஃபஷனலான ஃபாண்ட்ஸா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், ஸ்கில்ஸ் இந்த மாதிரியான ரெஸ்யூமேக்குனே காலங்காலமா இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ரேட்டிங்ஸ்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், பப்ளிக் எக்ஸாம் எழுதுற மாதிரி பக்கம் பக்கமா எழுதாம சிங்கிள் பேஜ்ல எழுதுறது சிறப்பு. அண்ட் அட் லாஸ்ட், PDF ஃபார்மேட்ல சேவ் பண்ணி வச்சுக்கணும்.